இப்போ நம்ம எல்லாருமே வேறு வேறு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் லீவுன்னு ஒன்று எதுக்காக தேவைப்படும்? லீவு வந்துச்சுன்னா ஒன்று டூர் போகணும், ஃபேமிலியோட டூருக்கு போகணும், இல்லை வெளிநாட்டுக்கு சுற்றுலா பயணம் போகணும். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நமக்கு லீவ் தேவைப்படும். ஆனால் ஒருத்தர் எப்பயுமே வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணமே பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்புறம் சில நம்ம சமயத்தில் பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டார். அதாவது முக்கியமான விவாதங்கள் நடக்கும்போதும் பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டார். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. வெளிநாட்டுக்கு போவார், இல்லைன்னா தேர்தலுக்காக, அதாவது தன்னுடைய சொந்த கட்சிக்காக அவர் போயிட்டு அவர் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சாரம்லாம் பண்ணுவார். இன்னும் பல சமயங்களில் தீவிரவாதிகள் அட்டாக் நடந்து, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு தாக்குதல் கூட பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள் உள்ளே சுற்றுலா பயணிகளை சுட்டு கொன்னுட்டாங்க. அந்த சமயத்தில் கூட அவங்கள போயிட்டு பார்க்கல. பீகார் தேர்தலில் தான் போயிட்டு அவர் இது பண்ணார். இது கட்சி. அப்புறம் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் பண்ணுவார். அங்கங்கே ரிசார்ட்டில் உட்காந்துக்கிட்டு அவர் பார்த்திங்கனாக்கா தியானம் பண்ணுவார். அப்புறம் தேர்தல் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு மலேசியா அந்த இமயமலையில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுவார். இல்லை கடலுக்கு அடியில் விவேகானந்தா பாறையில் உட்காந்து. என்னையா எங்களுக்கெல்லாம் பிரச்சனை? அவன் இந்த மாதிரி லீவு தேவைப்பட்டால் இப்படி தான் இருப்பான். ஒன்று கோயிலுக்கு போவான், இல்லைனா பார்த்திங்கனாக்கா சுற்றுலா போவான், வெளிநாட்டுக்கு போவான், இல்லைனா எங்கேயாவது போயிட்டு சாமி தரிசனம் இல்லை தியானம் பண்ணுவான், ரிசார்ட்டில் தங்கிட்டு ஃபோட்டோ ஷூட்டு பண்ணுவான். லீவு கிடைச்சா இதானே பண்ணுவாங்க. ஒரு மனுஷன் எப்பயுமே பார்லிமெண்ட்டு கூட நிறைய டைமு போகாமல் பல நாள் விவாதங்களில் ஆப்சண்ட் ஆகிட்டு அவர் வெளியூராக சுற்றிக்கிட்டு இருந்தவர் இத்தனை நாள் லீவே எடுக்காமல் இருந்தால் எவங்கிட்ட உருட்டுறீங்க? ஏன்னா இந்தியாவில் இருக்கிறனால முட்டா பசங்க நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா? எவனா உருட்டின்னு இருக்கீங்க? ஒரு லீவு இல்லாமல் வேலை செய்யணுன்னா பார்லிமெண்ட்டுக்கு முதல்ல அவர் வகிக்கிற அந்த பதவிக்கு பார்லிமெண்ட்டில் நடந்த எல்லா விவாதங்கள்லையும் அவர் பங்கேற்றிருக்காருன்னா அதுலேயே இல்லை. அப்புறம் குடும்பமாக இருந்தால் தானே ஏதாவது போயிட்டு குடும்பத்துக்குன்னு போயிட்டு வேலை பார்க்க முடியும். அப்போ குடும்பம் இல்லை, அதை நம்ம குறையாக சொல்லலை. அப்போ குடும்பம் இருந்தால் தானே பிள்ளை குட்டின்னு இருக்க முடியும். நீ தான் எப்போ பாரு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்போ பாரு இதே வேலையாக தான் இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு தனியாக லீவு வேறு தேவைப்படுது? இந்த மாதிரி கேனத்தனமாக உருட்டுறதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக அவர் என்ன அந்த நாட்டுக்கு பொருளாதாரத்தில் முன்னுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படியெல்லாம் கொஞ்சம் உருட்டுங்க. சீனா எப்படி வளர்ந்துருக்குது, தனிநபர் வருமானம் எவ்வளோ வளர்ந்துருக்கு, அப்புறம் இவங்க வறுமையிலேருந்து மீட்டாங்கன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது உண்மையிலே போய் ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன். எத்தனை டாலர் வந்தால் அது வறுமையிலேருந்து இந்தியாவை மீட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ முதல்ல உண்மையான இவர் சொன்ன டாலர் ரூபாயை குறைப்பேன், இந்தியாவுக்கு ரூபாய்க்கு டாலரை குறைப்பேன்னா இன்றைக்கி டாலர் ஏறிக்கிட்டே போகுது. பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொல்லிட்டு எல்லாமே பொய். நான் சொல்கிறது என்னென்னா, மற்ற உருட்டெல்லாம் நம்ம பொறுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். இந்த உருட்டு ரொம்ப மகாத்தனமான உருட்டாக இருக்கியா. இத்தனை நாளாக ஒரு லீவே எடுக்கலையா? எல்லாம் நம்மலாம் லீவ் எடுத்தால் எங்கே போவோம்? நம்மளும் லீவ் எடுத்தால் இப்படி தானே எல்லா இடத்துலையும் தேவைப்படும் போது அங்கே ஊரை சுற்றுறதுக்கு தானே லீவ் எடுப்போம். வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகிறதுக்கு ஒருத்தர் இதே வாழ்க்கையை வச்சுருக்கிறாரு, அப்புறம் அவர் லீவே எடுக்கலைன்னு உருட்டுறீங்க. என்ன மாதிரி ஆளுங்களோ தெரில நீங்கள்.